வணக்கம். இது பீப்பிள் இன் தி சீரீஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது, நிறைய சமயங்கள்ல நம்ம பேசுறப்போ ஒரு உரிமையை எடுத்துட்டு சொல்லுவோம். நீ என் ஃப்ரெண்டுங்கிற உரிமையில தான் நான் சொன்னேன். தம்பிங்கிற உரிமையில தான் நான் கேட்டேன். இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இதையெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஒரு ஃப்ரேஸ் பை ரைட் ஆஃப். பை ரைட் ஆஃப் அப்படிங்கிறப்போ உரிமை அப்படிலாம் நம்ம பேசுறதுனால இந்த லீகல் கான்டெக்ட்லயே நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இடங்கள்ல அது ஃபார்மல். மற்றபடி சாதாரணமா வேற வழியே இல்லை. இந்த மாதிரி உரிமை அப்படின்னு பேசினாலும் இந்த ஃப்ரேஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால இதை நம்ம செமி ஃபார்மல் நம்ம சொல்லலாம். லீகல் கான்டெக்ட்லயும் யூஸ் பண்ணுவோம், சாதாரணமா ஸ்போக்கன்லயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் பல இடங்கள்ல நம்ம பை ரைட் ஆஃப்க்கு பதிலா நம்ம வேற வார்த்தைகளையும் யூஸ் பண்ணுவோம். இப்ப தமிழ்லே பாருங்க, நண்பன்கிற முறையில சொன்னேன் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒரு நண்பனாக சொன்னேன், ஒரு நண்பன்கிற முறையில சொன்னேன், ஒரு நண்பன்கிற உரிமையில சொன்னேன். இந்த மாதிரி பல விதமா நம்ம சொல்லுவோம். ஸோ உரிமைங்கிற வார்த்தையை யூஸ் பண்றதா இருந்தா பை ரைட் ஆஃப் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அப்படிங்கிற முறையில அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா கேஷுவலா நம்ம அஸ் மட்டுமே பயன்படுத்தினாலே போதுமானது. ஸோ நம்ம ரெண்டத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் அஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஆஸை யூஸ் பண்ணுறப்போ அது பக்கத்தில் ஒரு நவுன், ஆஸ் அ டீச்சர், ஆஸ் அ மதர், ஆஸ் யூர் ஃப்ரெண்ட், இந்த மாதிரி நம்மளுடைய ரோல் என்னவோ அதை நம்ம சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, நான் உனக்கு ஒரு நண்பனாக அதை சொன்னேன். நான் அதை உனக்கு ஒரு நண்பன் என்கிற முறையில் சொன்னேன். இப்படி சொல்லணும். நான் அதை சொன்னேன். ஐ செட் இட். ஐ செட் இட் ஆஸ் அ ஃப்ரெண்ட், இல்லைன்னா ஆஸ் யுவர் ஃப்ரெண்ட். ஐ செட் இட் ஆஸ் யுவர் ஃப்ரெண்ட். நான் உனக்கு ஒரு நண்பன் என்கிற முறையில் சொன்னேன் அப்படி சொல்றதுக்கு. இப்போ நான் ஒரு நல்ல நண்பனாக நண்பன் என்கிற முறையில் வேற வழியே இல்லாம அவகிட்ட உண்மையை சொல்ல வேண்டி இருந்துச்சு, அதனாலதான் சொல்லிட்டேன் அப்படி சொல்லணும். உண்மையை சொல்ல வேண்டி இருந்தது, பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? அப்ப ஐ ஹேட் டு டெல். ஐ ஹேட் டு டெல் ஹர் த ட்ரூத். ஐ ஹேட் டு டெல் ஹர் த ட்ரூத். ஒரு நல்ல நண்பனாக, ஒரு நல்ல நண்பன் என்கிற முறையில், as a good friend, as a good friend of her, I had to tell her the truth. ஒரு பெற்றோராக, பெற்றவர்ங்கிற முறையில இப்படி ஃபீஸ் நாளுக்கு நாள், எஜுகேஷனல் ஃபீஸ் இப்படி நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போறது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, அதுக்காக நான் கவலைப்படுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ எதையாவது குறித்து கவலைப்படுவது அப்படிங்கிறப்போ ஐ எம் worried. அதே மாதிரி ஐ எம் கன்சர்ன்ட். ஐ எம் கன்சர்ன்ட் அபவுட் ரைசிங் டியூஷன் ஃபீஸ். ஐ எம் கன்சர்ன்ட் அபவுட் ரைசிங் டியூஷன் ஃபீஸ். என்னவாக, ஒரு பெற்றோர் என்கிற முறையில், as a parent. As a parent, I'm concerned about the rising tuition fees. சரி, as வந்து ரொம்ப காமனா நம்ம சிம்பிளா இந்த மாதிரி யூஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து பை ரைட் ஆஃப் போயிடலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க பை ரைட் ஆஃப், பை த ரைட் ஆஃப் ரெண்டு விதமாவும் நம்ம சொல்லலாம். இருந்தாலும் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தா பை ரைட் ஆஃப் தான். ஸோ அதனால நம்ம பை ரைட் ஆஃப் தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதே மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்கிறோம். நீ என் நண்பன் என்கிற உரிமையில தான் நான் சொன்னேன். என்கிற உரிமையில். இந்த பை ரைட் ஆஃப் யூஸ் பண்றப்ப ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, பை ரைட் ஆஃப் பீயிங், ஒரு நண்பன், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை பேசுற இடங்கள்ல மட்டும் ஒரு பீயிங்கை சேர்த்துக்கோங்க. அப்ப பை ரைட் ஆஃப் பீயிங் யுவர் ஃப்ரெண்ட். பை ரைட் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட் இல்ல, பை ரைட் ஆஃப் பீயிங் யுவர் ஃப்ரெண்ட். இல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு அப்படிங்கிற உரிமை அப்படிலாம் நீங்க சொல்றதா இருந்தா பை ரைட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிடலாம். பட் ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்றப்ப மட்டும் பீயிங் யோர் என்ன ரோலோ அதை நீங்க சொல்லுங்க. சரி, முன்னாடியே சொன்ன மாதிரி நான் சொன்னேன், அதை சொன்னேன், ஐ செட் இட். நண்பன்கிற உரிமையில தான் சொன்னேன். ஒரு தானை நம்ம சேர்த்துக்கிறோம். அதனால ஒன்லி பை ரைட் ஆஃப் பீயிங் யுவர் ஃப்ரெண்ட். ஐ செட் இட் ஒன்லி பை ரைட் ஆஃப் பீயிங் யுவர் ஃப்ரெண்ட். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். தம்பிங்கிற உரிமையில தான் நான் வண்டி கேட்டேன் இப்படி சொல்லணும். இதை ரெண்டு விதமாக சொல்லலாம். நான் உன் தம்பிங்கிற உரிமையில தான் உன் பைக்கை கேட்டேன் இப்படி சொல்லலாம். இல்லைன்னா நீ என் தம்பிங்கிற உரிமையில தான் நான் உன் பைக்கை கேட்டேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறப்போ இந்த சென்டென்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படி பாருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நான் உன் தம்பிங்கிற உரிமையில தான் உன் பைக்கை கேட்டேன் இப்படி சொல்லணும். ஸோ ஏதாவது ஒரு பொருளை கேட்குறப்போ நம்ம ஆஸ்கில் ஆஸ்க் ஃபார்ன்னு சொல்லுவோம். அப்போ ஐ ஆஸ்ட் ஃபார் யுவர் பைக். ஐ ஆஸ்ட் ஃபார் யுவர் பைக். நான் உன் தம்பிங்கிற உரிமையில், பை ரைட் ஆஃப் பீயிங் யுவர் எங்கர் பிரதர். பை ரைட் ஆஃப் பீயிங், இது நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸடாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ உன்னுடைய தம்பி, யுவர் எங்கர் பிரதர். ஐ ஆஸ்ட் ஃபார் யுவர் பைக் பை ரைட் ஆஃப் பீயிங் யுவர் எங்கர் பிரதர்.
இப்போ இதில் சின்னதாக சேஞ்சஸ் பண்ணுறோம். நீ என் தம்பிங்கிறதுனால தான் அந்த உரிமையில தான் நான் உன் பைக்கை கேட்டேன் அப்படி சொல்லணும். உன் பைக்கை கேட்டேங்கிறத ஐ ஆஸ்ட் ஃபார் யுவர் பைக் அப்படின்னு மட்டும் தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ நீ என் தம்பிங்கிற உரிமையில அப்படின்னு சொல்றதுக்கு பை ரைட் ஆஃப் யூ பீயிங் மை யங்கர் பிரதர் அப்படி சொல்லணும். ஸோ பீயிங்க்கு முன்னாடி யூ, பை ரைட் ஆஃப் யூ பீயிங் மை யங்கர் பிரதர். ஐ ஆஸ்ட் ஃபார் யுவர் பைக் பை ரைட் ஆஃப் யூ பீயிங் மை யங்கர் பிரதர். அவனோட மூத்த அண்ணங்கிற உரிமையில தான் நான் அவனை கண்டிச்சேன் இப்படி சொல்லணும். ஸோ நான் அவனை கண்டித்தேன், இதுதான் மெயின் கிளாஸ் இல்லையா? ஸோ கண்டிக்கிறது அப்படிங்கிறப்போ ஃபார்மலாக நம்ம ரெப்ரிமேண்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கேஷுவலாக வழக்கம் போல் ஸ்கோல்ட் அப்படியே சொல்லிடலாம். அப்போ ஐ ரெப்ரிமேண்டட் ஹிம் இல்லைன்னா ஐ ஸ்கோல்டட் ஹிம். அவனுடைய மூத்த அண்ணன் என்கிற உரிமையில் பை ரைட் ஆஃப் பீயிங் ஹிஸ் ஓல்டு பிரதர், பை ரைட் ஆஃப் பீயிங் ஹிஸ் ஓல்டு பிரதர். ஐ ரெப்ரிமேண்டட் ஹிம் பை ரைட் ஆஃப் பீயிங் ஹிஸ் ஓல்டு பிரதர். கொஞ்சம் லாங்காக ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். 15 இயர்ஸாக இந்த கம்பெனிக்கு சேவை செய்த மூத்த ஊழியர் அப்படிங்கிற உரிமையில் மேனேஜ்மெண்ட்டோடைய டிசிஷனை அவங்க கொஷன் பண்ணாங்க இப்படி சொல்லணும். ஸோ பேசிக் சென்டென்ஸ் பாருங்கள், மேனேஜ்மெண்ட்டோட டிசிஷனை அவங்க கொஷன் பண்ணாங்க, கேள்வி கேட்டாங்க, இதுதான் நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். அப்போ ஷி questioned the management's decision. She questioned the management's decision. அடுத்ததா ஒரு மூத்த ஊழியராக உள்ள உரிமையில் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை ஃப்ரேம் பண்ணிடலாம். ஒரு சீனியர், அப்போ பை ரைட் ஆஃப் பீயிங் அ சீனியர் எம்ப்ளாயி, பை ரைட் ஆஃப் பீயிங் அ சீனியர் எம்ப்ளாயி. 15 வருஷமாக அங்கே சேவை செய்த, அப்போ she had served the company for more than 15 years. She had served the company for more than 15 years. இதுதான் நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கம்பைன் பண்ணுறப்போ இந்த ஷீயை ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனா சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ she questioned the management's decision by right of being a senior employee who had served the company for more than 15 years. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக ஃப்ரேம் பண்ணிங்களான்னா உங்களால் லாங் சென்டென்ஸையும் ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும். இன்னும் சில சிம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஒரு மூத்த ஊழியர், ஒரு சீனியர் அப்படிங்கிற உரிமையில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைத்தது. நம்ம யூஸ்வலாக இது அடிப்படையில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பட் பொதுவாக சீனியாரிட்டின்றது அவங்களுடைய ரைட்ஸ் இல்லையா? ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த சென்டென்ஸை சொல்ல போகிறோம். அப்போ அவளுக்கு பதவி உயர்வு கிடைத்தது, அப்போ she got the promotion. She got the promotion by right of seniority. By right of seniority she got the promotion. இல்லைனா she got the promotion by right of seniority. ஸோ இது வந்து சில பேசிக் சென்டென்சஸ். நான் பிறப்பால் ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்லுவோம், நான் இந்தியனாக இருப்பது ஒரு பிறப்புரிமை இப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? இதை ரொம்ப ஃபார்மலாக சொல்லணும் அப்படின்னா ஐ எம் அன் இண்டியன் பை ரைட் ஆஃப் பர்த், ஐ எம் அன் இண்டியன் பை ரைட் ஆஃப் பர்த் இப்படி சொல்லுவோம். பட் கேஷுவலாக சொல்கிறதுக்கு இந்த மாதிரி லாங்காக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஐ எம் இண்டியன் பை பர்த் அப்படி சொன்னால் போதும். ஐ எம் இண்டியன் பை பர்த். இதே மாதிரி ஏதோ ஒரு வெளிநாட்டவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இப்போ ஒரு அமெரிக்கரை கல்யாணம் பண்ணதுனால அவங்க ஒரு அமெரிக்கர் ஆகிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ திருமண உரிமையால் அவர் ஒரு அமெரிக்கர் அப்படின்னு சொல்லணுமானா ஷீ இஸ் அன் அமெரிக்கன் பை ரைட் ஆஃப் மேரேஜ். இதே மாதிரி தான் முன்னாடியும் சொன்னோம், ஐ எம் அன் இண்டியன் பை ரைட் ஆஃப் பர்த் அப்படி சொன்னோம் இல்லையா? இப்போ நீங்கள் கவனிச்சிருக்கலாம், இந்த இடத்துல ஆனுன்னு போட்டிருக்கோம், பட் பை ரைட் ஆஃப்னு சொல்லாமல் வெறுமனே பை மேரேஜ்னு சொல்கிற இடத்துல நம்ம ஆனுன்னு போடல. ஷீ இஸ் அமெரிக்கன் பை மேரேஜ் அப்படி மட்டும் தான் கேஷுவலாக சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஐ எம் இண்டியன் பை பர்த் அப்படி சொல்கிறது. அவர் வீட்டுக்குள் நுழைந்தார். அவர் எப்படி அந்த வீட்டுக்குள்ளே போகலாம்? அது அவருடைய வீடு, உரிமையாளர்ங்கிற உரிமையில் அவர் வீட்டுக்குள் நுழைந்தார் அப்படின்னு சொல்லணும். இப்போ வீட்டுக்குள் நுழைந்தார், இதுதான் மெயின் கிளாஸ் இல்லையா? இப்போ he entered the house. இப்போ பை ரைட் ஆஃப் உரிமையாளர்னு இருக்கு, பை ரைட் ஆஃப் ஓனர்ஷிப்னு நம்ம சொல்கிறோம். ஸோ he entered the house by right of ownership அப்படி சொல்லலாம். இல்லை நீங்கள் ஓனர் அப்படின்ற அந்த ரோலை பற்றி சொல்கிறப்ப மட்டும்தான் நம்ம பீயிங் சேர்த்துக்கணும். he entered the house by right of being a owner அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். இப்போ இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ நண்பன்கிற உரிமையில நான் அவனுக்கு சில அட்வைஸஸ் சொன்னேன். ஒரு பேரண்ட்டுங்கிற முறையில என்னோட பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி நான் கவலைப்படுகிறேன். ஸோ இந்த 2 சென்டென்சஸையும் நீங்க ட்ரை பண்ணுங்க. எதுக்கு ஆஸ் கரெக்ட்டா இருக்கும், எதுக்கு பை ரைட் ஆஃப் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இந்த வீடியோல நாம ஆஸ் அண்ட் பை ரைட் ஆஃப் இதை எப்படி சென்டென்சஸ்ல யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.